யுகபாரதி யுகபாரதியை பற்றி நான் பேசினதே இல்லை. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்கள்லையும் இடம்பெற்ற ஒரு கவிஞன், ஒரு பாடலாசிரியர். பிரபுசாலன் போல் எனக்கு அந்த பெருமையை அடைய முடியாட்டினா கூட நான் தனி கார்டு போட்டதில்லை யுகபாரதிக்கு. ஆனால் ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, யுகபாரதி வந்து கபிலன் பாட்டை யுகபாரதி எழுதுவார், யுகபாரதி பாட்டை வந்து அண்ணன் அறிவுமதி எழுதுவார், அறிவுமதி பாட்டை வந்து பாவிஜய் எழுதுவார். அப்படி கூட்டமாக உட்காந்து சீட்டு கச்சேரி போல் கும்மிடிக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷத்தை பிரபுசாலன் ஒரு படத்தில் அனுபவித்து பார்க்கணும். கண்டிப்பாக யுகபாரதிக்கு அனுமதிப்பார், அது செய்யுங்கன்னு நீங்கள் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஒத்த சிந்தனை உள்ள 5 பேரை ஒன்றா உட்கார வச்சுக்கிட்டு இந்த பாட்டு சரியில்லைன்னு அவரும் அவர் பாட்டு சரியில்லை, இந்த வார்த்தை பிரமாதமாக இருக்குன்னு இவர் சொல்வதும் இருக்குல்ல, அப்படி ஒரு சூழல் வாய்க்க பெற்றேன்னா அப்படி என்னுடைய எல்லா படத்துலையும் யுகபாரதி கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுதுகிறார். ஆனால் அவரை பற்றி எங்கேயுமே பேசினது இல்லை. நான் அப்பாவால் தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சுங்கிறார் வாழ்க்கையில். நடந்துட்டு இப்படி ஒரு அப்பாவும் இப்போ தோழர் போல ஒரு அப்பாவும் அவருடைய தோழர்களும் விவாதிப்பதை கேட்பது எனக்கு கிடைத்த புண்ணியம்னு முடிக்கிறது. நான் அதை படித்தோன்னு நினச்சேன், நாத்திகம் பேசுகிற பரமசிவம் அவங்க அப்பா தோழர், அவர் எப்படி புண்ணியங்கிற வார்த்தையை ஒத்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேராவை நிப்பாட்டி அடுத்த பேராவை யுகபாரதி துவங்குறாரு, இந்த சொல்லாட்சியை என் அப்பா ஆட்சேபிக்கக்கூடும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து புரட்சியவும் எங்கள் அம்மா கிட்ட இருந்து புண்ணியத்தையும் பெற்றேன் நான். ஏன்னா அப்படி ஒரு அம்மா பெருசாக யுகபாரதி புண்ணியம் பெற்றிருக்கணும். கைக்கு காதில் ஒத்த கம்மலை விற்று 1000 ரூபா பணம் கொடுத்து போடா மெட்ராஸுக்கு என்னவாவது ஆயிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 20-21 வயசில் என்ன ஆக போகிறோம்னே தெரியாமல் மெட்ராஸ் வர்றது இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, மெட்ராஸில் ஆளானவன் பூராவுமே என்ன ஆக போகிறோன்னு தெரியாமல் மெட்ராஸில் தான் ஆளாயிருக்கான். இதுதான் ஆவேன்னு சொல்லி இது கூட பூரா திரும்பி போயிருக்கான் ஊருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, மெட்ராஸாக நம்மளா பார்த்துக்கலான்னு வந்தவன் பூரா இங்கே ஆளாயிட்டான். அதில் யுகபாரதி 1, நான் 1, பிரபுசாலன் 2, யுகபாரதி 3 இருக்கும். அல்லது யுகபாரதி 1, நான் 2, அவர் 3 நான் வருஷ கிரமம் தான் மாறுமே ஒழிய அது ஒன்றும் மாறாதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி வந்த ஒருத்தர் அவருடைய புத்தகத்தில் தொடர்ந்து அவரை பற்றி எழுதுன எல்லா இடமும் என்ன இருக்குன்னா, யுகபாரதி எதற்காகவும் போராடவே மாட்டேங்கிறார், சண்டை போட மாட்டேங்கிறார், சட்டையை பிடிக்க மாட்டேங்கிறார், நான் ஆவேண்டா அப்படின்னு கோபம் வர மாட்டேங்குது. முதல் கவிதை எழுதுகிறாரு. முதல் கவிதை வந்து 8வது படிக்கும்போது எழுதிட்டு வீட்டுக்கு சீனொன்னன் ஒருத்தர் வருவார். சீனொன்னன் தான் வந்து தராசு, பொற்றாமரை குளம் மாதிரி அவர் வைக்கணும், வச்சு அந்த தாமரைக்கு உள்ளே போயிடாமல் இருக்கணும் ஏடு. இதுதான் அது கவிதை சிறப்புன்னு. இப்போ எழுதியாச்சு, அம்மா வந்து படி எடுத்து கொடுத்துட்டாங்க, பிரமாதம், நம்ம கவிஞர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது இதை சீனொன்னை ஒத்துக்கிட்டா தான் நம்ம கவிஞர் அப்படின்னு நினைக்கும் போது வழக்கம் போல் சாயந்தரம் சீனொன்னை வர நேரம் வருது. வந்தால் யுகபாரதியின் இதய துடிப்பு கூடுதலாகுது. வீட்டுக்குள்ளே போய் ஒளிகிறாரு. சீனொன்னை என்ன சொல்ல போகிறாரோ தெரியலைங்கிற பதட்டம் இருக்குது. சீனொன்னை படிக்கிறாரு, மறுபடியும் திருப்பி படிக்கிறாரு, பிரட்டி பார்க்குறாரு, சுத்து பார்க்குறாரு, பார்த்துட்டு கவிஞர் எங்கேங்கிறாரு. யுகபாரதியை முதல்ல கவிஞர்னு கூப்பிட்டது சீனொன்னன் தான். அப்படின்க்கு யுகபாரதிக்கு ரெக்க கட்டுது, பிரமாதம் தான். ஆனால் கவிஞர்னு சீனொன்னை சொல்கிற வரைக்கும் யுகபாரதிக்கு ஒரு குழப்பம் இருக்குது, நம்ம கவிஞரா இல்லையா? அண்ணன் சொல்லிட்டாருன்னா போச்சே, இனிமேல் நம்ம எழுத மாட்டோமே, நம்ம கவிஞர் இல்லாமல் ஆயிடுவோமேங்கிற மனநிலை தான் யுகபாரதி இருந்திருக்கு. அந்த மனநிலையே தான் மறுபடியும் 5 வருஷம் கழித்து கல்லூரிக்கு போகிறாரு. கல்லூரியில் இடம் கிடைக்கல. அப்பா உறுதியாக கிடைக்கும்னு நினைக்கிறாரு. செருப்படி சாமின்னு ஒரு சாமி இருக்காங்க, அந்த சாமிகிட்ட வேண்டி கொண்டு வந்து விபூதி வைக்கிறாங்க. அப்பா சிரிக்கிறாரு. ஆனால் சீட்டு கிடைக்கலன்னா யுகபாரதி உடஞ்சி போகிறாரு. தேம்பி அழுகிறாரு. இப்போ எதன் பொருட்டும் தனியார் கல்லூரியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன அப்பா மகனுடைய கண்ணீர் தாங்க முடியாமல் போயிட்டு போகிற அவர், அதனால் என்ன தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்குறாரு. அப்பாக்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளை விட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்ல சேர்த்தலான்னு சொல்கிறாரு. ஆனாலும் அது அடங்க மாட்டேங்குது யுகபாரதி. நான் தோற்று போயிட்டேன், எனக்கு கல்லூரி இடம் கிடைக்கல அரசு கல்லூரியில். அந்த எண்ணத்தோடய வந்து நிற்கிற. மறுபடியும் வியாழக்கிழமை வாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாவை கண்கொண்டு பார்க்க முடியல. செருப்படி சாமியை நம்ப ஆரம்பிக்கிறார் யுகபாரதி. நமக்கு இடம் கிடைக்கலன்னு நினைக்கிறாரு. அப்பா தேத்தி மறுபடியும் வியாழக்கிழமை கூப்பிட்டு போகிறாரு. வியாழக்கிழமை கூப்பிட்டு போனால் இப்போ அப்பா ரொம்ப பதட்டமாகி மாறி வெத்தலையை போட்டு அதுக்கு துப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பாவின் பின்புலம் தெரிஞ்ச கல்லூரி நிர்வாகம் கூப்பிட்டு, ஒரு புள்ள வரல, நீங்கள் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லுது. யுகபாரதி சந்தோஷமாயிடுறாரு. அப்போ எப்படி முதல்ல கவிஞன்னு சொல்லும் பொழுது சீனொன்னை சொன்னா தான் நம்ம கவிஞன் நினச்சி தனக்குள்ளே குறுக்கிக்கிட்டான ஒருத்தன். அப்படியே தான் தனக்கு சீட்டு கிடைக்கலைங்கும் போதும் தனக்கு உள்ளே குறுக்கிக்கிறான் ஒருத்தன். அழுகிறான் தேம்பி. அப்படியே கடந்து வந்தால் மெட்ராஸுக்கு வந்து சேர்றான். அவன் மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்துவேன். பாட்டு எழுத கூப்பிட்றாங்க. பாட்டு எழுதுவது அவருடைய எண்ணமாகவே இல்லை. நண்பர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, பாட்டு எழுத போகிறாரு. பாட்டு எழுதி கொடுக்குறாரு. பாட்டு எழுதி கொடுக்கும்போது நீங்கள் டியூனுக்கெலாம் எழுத வேண்டாம், இதையாவது எழுதி கொடுங்க போதுங்கிறாங்க. இதுதான் சிச்சுவேஷன் விளக்குறாங்க. சிச்சுவேஷன் விளக்கணுன்னு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றி நாணயம்னு எழுதி கொடுக்குறாரு.
எழுதி கொடுத்தோன்னே வாங்கி பார்த்துட்டு லிங்கசாமி அவர்கள் சுமாராக தான் இருக்குது, உங்கள்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வச்சிடறாரு பேப்பர் கீழே. யுகபாரதிக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடலாசி அகலாம் கூட பரவாயில்ல, நல்லா எழுதுவோன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் என் ஃப்ரெண்டு தியாகு, அவன் என்ன ஆவான், அவன் நம்பிக்கையை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்ட்டு இதுக்கு தான் நான் சொன்னேன் பாட்டெல்லாம் எழுத வேண்டாம்னு அப்படின்ட்டு வந்தாச்சு. மாதம் 3 ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, நம்ம இனிமேல் பாடலாசிலாம் ஆக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் வருது, நீ கிளம்பி வான்னு. கிளம்பி போனால் அந்த பாட்டை இன்றைக்கி ரெக்கார்டிங்க, எந்த வரி மாற்றமும் இல்லாமல் எஸ்ஏராஜ்குமார் அதை ஒப்புக்கொள்கிறாரு. இசையோடு சேரும் பொழுது தான் அந்த பாட்டு பிடிபடுது, குழுவுக்கு பிரமாதமாக இருக்குன்னு என்ன தராங்க. உடனே ரெக்கார்டிங் வைக்கிறாங்க. ரெக்கார்டிங் அந்த பாட்டை அவர் கேட்குறாரு. கேட்கும்போது அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது, நீ ஒரு பாட்டாவது எழுதணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சவ அம்மா. இப்போ அந்த பாட்டை நான் எங்கள் அம்மாவோட வயல்வெளியில் உட்காந்து டிரான்சிஸ்டரில் கேட்பேன். அப்படி கேட்கணும்னு நான் நினச்சேன். நான் நினைத்ததெல்லாம் நடந்தது, நாம் நினைப்பது தான் நடக்கும். நான் நினைத்தது இல்லாவிட்டாலும் எனக்காக என் மீது அன்பு கொண்டவர் நினைத்தார்கள் அல்லவா, அதனால்தான் அது நடந்ததுங்கிறார் அவர். இந்த புத்தகத்தை இதில் ஆரம்பிக்கிறார் தான் அவர், நதி ஓடிக்கொண்டே இருந்தது, நான் குளித்து எழுந்தேன்கிறார். நான் ஒன்றும் செய்யலை, எனக்கா என்னை சுற்றி என் மேல் அன்பு கொண்டவர்கள் எனக்கான நல்லது நினச்சாங்கிறாங்க. அந்த புத்தகம் பூரா அது யுகபாரதியுடைய வாழ்க்கை இல்லை, அது சீனனுடைய வாழ்க்கை, சுந்தரபுத்தனுடைய வாழ்க்கை, செல்லகணேசன் புலவருடைய வாழ்க்கை. இப்படி ஒவ்வொரு இடமும் ஒரு அத்தியாயத்தில் அது வலம்புரிஜானுடைய வாழ்க்கை. இப்படி எல்லா கதாபாத்திரங்களையும் தன்னை பின்ன தள்ளி மற்ற எல்லாரையும் முன்ன தள்ளுறதுக்குல்ல, அதுக்கு பெரிய மனம் வேணும், பெரிய குணம் வேணும். அந்த குணம் இருந்ததுனால தான் இன்றைக்கி யுகபாரதிக்கு இத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் சொன்ன எல்லாமும் நடக்கும் யுகபாரதி. நீங்கள் நினச்சாதான் தெரியல, ஆனால் மேடையில் இருக்க உங்கள் மேலே அன்பு கொண்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். எல்லா விருதும் நீங்கள் பெறணும்னு வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.